விஜயகாந்தை விட்டுட்டோம். விஜய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி பல குரல்கள் வந்து கேட்டுச்சு. இப்படி தான் விஜயகாந்துக்கு எதிரா அவதூறுகள பரப்பி, அவர மக்களுக்கு நல்லது செய்ய விடாம அவர அப்புறப்படுத்திட்டாங்க. விஜய விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல குரல்கள், பல மீம்ஸுகள், சோசியல் மீடியா பதிவுகள்லாம் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்பவும் அப்படியா தான் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தலுக்கு முந்தாடி அப்படிங்கிறதுனால அது பெருசா நம்ம என்னன்னா, அது எந்த அளவுக்கு வெகு மக்கள் கிட்ட வரைக்கும் தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அது பெருசா நம்ம பொருட்படுத்தல. ஆனா, இப்ப நம்ப அரசியலா விஜயகாந்தோட அரசியல், விஜயோட அரசியல் இது எல்லாமும் கூட நம்ம ஒப்பிட்டு கூட பேசாம, வெறுமனே ஒரு ஒரு மக்கள் கிட்ட இருந்த அந்த ஈரம் இருக்குல்ல, ஈரம். அந்த ஈரத்த வச்சே நம்ம பேசலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்களா அ வாக்களிச்சிருக்கிற இளைஞர்கள் வந்து 2008, 2009க்கு பிறகு பிறந்தவர்களா இருப்பாங்க. 2011 தேர்தல்ல மேபி விஜயகாந்த் மீது அவதூறு பரப்பும்போது அவங்களுக்கு ஒரு 5 வயசு கூட இருந்திருக்காது. இப்போ விஜய்க்கு வாக்களிச்சவங்களுக்கெல்லாம். 2011 தேர்தல்ல திமுகவுக்கு எதிரான கடுமையான அலை. இன்னைக்காச்சும் வந்து எதிர்பாராத தேர்தல் முடிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அன்றைக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தமிழ் ஈழப் படுகொலை, தமிழ் மக்கள் படுகொலை அப்படிங்கிறது வந்து ஈழத்தில நடந்தது வந்து மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு எதிரான ஒரு அலையா பரவி இருந்துச்சு. கடுமையான திமுக அலை அப்படிங்கிறதே வந்து 2011 தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு. கண்டிப்பா திமுக வந்து தோத்துரும் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து வெற்றிய நிர்ணயிக்கிறார். அதே சமயம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதகமான சூழலும் ஒண்ணும் இல்ல. அவங்க மீதும் அதிருப்தி தான் இருந்துச்சு. ஆனா, அந்த இடத்துல விஜயகாந்த் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து நடுவுல இருந்தார். விஜயகாந்த் எந்த பக்கம் சாயறாரோ அந்த பக்கம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சுச்சு. ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சுச்சு. அதுக்கு தான் வந்து 2 கட்சியும் மாறி மாறி வந்து கூட்டணிய மிக தீவிரமா விஜயகாந்த் அவர்கள்கிட்ட நகர்த்துனாங்க, வியூகங்கள வகுத்தாங்க, பேச்சுவார்த்தைகள நடத்துனாங்க. அந்த சமயத்துல தான் கலைஞர் அவர்கள் கூட பழம் நழுவி பால்ல விழும்னு எதிர்பார்க்குறோம். சீக்கிரம் முடிவுகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லியிருந்தார். அப்போ ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைவுற்று விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக கூட ஜெயலலிதா அவர்களோட கூட்டணிய உறுதி பண்ணிட்டார். உறுதி பண்ண பிறகு திமுக வேறு வழி இல்லாம தேர்தலை சந்திச்சு தானே ஆகணும். பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும். ஒரு அரசியல் கட்சி என்ன வெளியில பேசப்பட்டாலும் தேர்தல் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அந்த கூட்டணியில தான் பாட்டாளி மக்கள் திமுக கூட்டணியில தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. திமுக கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சு. ஒண்ணா சேர்ந்து சந்திச்ச தேர்தல் தான் அது. இப்படி எல்லா கூட்டணியும் இருந்தாலும் வெகுவா வந்து ஒரு எதிரலை வீசினதுனால கடுமையான எதிர்வினைகளை மக்கள்கிட்ட சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் பிரச்சார யுக்தியா திமுக என்ன கையில் எடுக்குது அப்படின்னா வடிவேலுவை கையில் எடுக்குது. வடிவேலுவை கையில் எடுத்து வடிவேலு ரொம்ப தீவிரமாக விஜயகாந்த், ஏன்னா வின்னிங் ஃபேக்டர் விஜயகாந்த் அப்படிங்கிறதுனால விஜயகாந்தை கார்னர் பண்ணி விஜயகாந்தை நோக்கி பல கேள்விகளும் அவரை கார்னர் பண்ணி பிரச்சாரமும் நடைபெற்றுச்சு திமுக கூட்டணி கட்சி. அப்போ வடிவேலு களமிறக்கப்படுறார். வடிவேலு வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்றார். வடிவேலு வந்து விஜயகாந்த் அவர்களை ஒருமையில பேசுறார், குடிகாரன்னு பேசுறார். கலைஞர் அவர்கள் இவர்தான் கிங் மேக்கர், நீ ட்ரிங்க் மேக்கர். இன்னைக்கு வந்தவன் முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்னு பேசுறாரு. இப்படின்னு மிக கடுமையான விமர்சனம். விஜயகாந்த் முதலமைச்சர்னா அப்ப நான் பிரதமர், விஜயகாந்த் பிரதமர்னா நான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சு மிக கடும் சொற்களால கடுமையான விமர்சனத்தை கலைஞர் உட்கார்ந்திருக்க, திருமா உட்கார்ந்திருக்க, பாமக தலைவர் ராமதாஸ் உட்கார்ந்திருக்க, அனைவர் முன்னாடியும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்கள் இல்ல. ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசுமா? போற இடங்கள்லாம் இன்னும் அண்டர் த டேபிள்ங்கிற மாதிரி இறங்கி பேச ஆரம்பிக்கிறார் வடிவேலு. அது பரவலா மக்கள்கிட்ட போய் சேருது. ஆனால் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக போய் சேருது. என்ன இருந்தாலும் இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு நபர் மீது அவதூறு பரப்பக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது, வடிவேலுக்கு வாய் கொழுப்பு,
வடிவேலு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு அவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, அவர் கூடவே நடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுவை பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தின திமுகவுக்கு எதிரான மனநிலையும் வடிவேலுக்கு எதிரான மனநிலையும் மிக தீவிரமாக மக்கள்கிட்ட பரவச்சு. வேறு வழியே இல்லை, திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு 2011 தேர்தலில். இப்போ நம்ம இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு நபரை தனிநபர் தாக்குதல் செஞ்சா, அவர் மீது அவதூறு பரப்பப்பட்டா, அவரை அண்டர் த ரேட்டட் இறங்கி விமர்சிச்சா, கடுஞ்சொற்களால இல்லை ஒருமையிலையோ கொச்சைப்படுத்தியோ பேசினா மக்கள் பாதிக்கப்படுற நபர் பின்னாடி திரண்டு நின்னாங்க. வெறுமனே விஜயகாந்துக்கு ஆதரவாக நிற்கணும், அப்போ விஜயகாந்த் ஒரு வின்னிங் ஃபேக்டராக இருக்காங்கன்னு வாக்களிக்கல மக்கள். விஜயகாந்தை இப்படி கொச்சைப்படுத்துகிறாங்களே, அவதூறு பேசுகிறாங்களேன்னு வடிவேலுக்கு எதிரான மனநிலையும், திமுகவுக்கு எதிரான மனநிலையும், திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையும் இன்னும் ஏற்கனவே இருந்ததை விட தீவிரமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது அன்னைக்கு இருந்த மக்கள் ஒரு நபரை கொள்கையை தாண்டி, அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி ஒருமையில் அண்டர் த ரேட்டடாக நீங்கள் விமர்சிக்கும் போது, கடுஞ்சொற்களால் விமர்சிக்கும் போது, ஒருமையில் பேசும்போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்காம மிக சரியான முடிவை எடுத்து மிக சரியான தீர்ப்பை மக்கள் யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்தாங்க. ஒரு நபரை விமர்சனத்தை லோ லெவலில் இறங்கி விமர்சனம் பண்ணுறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காகவே அது மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு 2011 தேர்தலில். ஆனால் அப்படியே 2026 இன்னைக்கு தேர்தலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜயை விட்டுறக்கூடாதுன்னு பேசுகிறதெல்லாம் கூட சரி. ஆனால் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? விஜயகாந்தும் விஜயும் ஒன்றா? நாம் அவங்க நடிப்பு, புகழ், வருமானம், அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இதெல்லாம் நம்ம ஒப்பிடவே விரும்பலை. அதெல்லாம் அப்புறம் இதுவா அதுவா அப்படின்லாம் ஒரு ஒப்பிட விரும்பலை. ஆனால் விஜயகாந்தை திமுக கூட்டணி எதிர்கொண்ட விதமும், வடிவேலு விமர்சித்த விதமும், இன்னைக்கு விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், தேர்தலுக்கு முன்னாடி விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனமும் ஒன்றா? இந்த தேர்தலில் விஜய் 42 பேரோட கரூர் சம்பவத்துக்கு காரணமாக இருக்கார். அது என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் விஜய் பொறுப்பேற்றிருக்கணும், விஜய் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அந்த விமர்சனத்தை அப்போ விமர்சிக்கும் போது, இங்கே இப்போ உருவான கூட்டம் நல்லா கவனிங்க. 2026 இருக்கிற கூட்டம் எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு ஆதரவாக நிற்குது. 2011 இருந்த மக்களும் இளைஞர்களும் இழிவாக பேசப்பட்டவனுக்கு ஆதரவாகவும் இழிவாக பேசுனவனுக்கு எதிராகவும் நிற்குது. பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நின்றுச்சு 2011 மக்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம். இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவனை ரொம்ப எளிமையாக ஒரு கட்சி மீது பழி தூக்கி போட்டு போகிறவன் மீது அவனுக்கு துணையாக நிற்கிற கூட்டமாக நம்ம இது ஒரு உளவியல் சிக்கலாகவே நாம் இங்கே குடும்ப நடைமுறையிலேயே நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு மனநிலை மாற்றமே பெருசாக ஏற்பட்டிருக்கோம். அப்படிங்க வெறுமனே தேர்தல் வெற்றி தோல்வி கட்சி அப்படின்னு பாகுபாடு பார்க்காம, அதே போல் விஜயகாந்தை குடிகாரன் அப்படி இப்படின்னு ஒருமையில் பேசும்போது அன்னைக்கு எதிர்வினை ஆற்றின மக்களும், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை கொரோனாவிலே செத்து போயிருக்கணும், தேர்தல் ஓட்டு யார் ஜெயிச்சிருக்கணும், தோற்றுருக்கணும், இல்லை ஜெயிச்சிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஆனால் மக்கள் எப்படி பண்பட்டவங்களாக இருந்து இன்னைக்கு எந்த மாதிரியான மனநிலையில் நம்ம மாறி இருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயம். ஒரு அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளராக முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிற ஒருத்தர் கொரோனாவில் போய் சேர்ந்திருக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அன்றைக்கே போய் சேர்ந்துருந்தால் நமக்கு தொல்லை இல்லை அப்படின்னு பேசுகிறார். அதே துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பால்டாயில் குடிச்சு போய் சேர்ந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு தொல்லை இல்லைங்கிறார். செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறார். அதை நாம் ஆதரிக்கிறோம். இல்லை அதை ஒரு பெருசாக எதிர்வினை ஆற்றாமல் அதை குறித்து நாம் குறைஞ்சபட்சம் நண்பர்கள்கிட்ட உரையாடும் போது கூட அது தப்பு இல்லைன்னு நம்ம பேச, அப்படியான உரையாடல் இன்றைக்கி நிகழாமல் போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அது 2011 அன்றைக்கி அது வெகுவாக இருந்துச்சு. தப்பு இல்லை, ஆனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. நீ தேர்தலாக பேசணும்ல, கருத்தியலாக பேசணும்ல, கொள்கையாக பேசணும்ல, இதை வந்தால் இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசணும்ல. மாறா ஒருத்தர் செத்து போயிடணும்னு பேசினது ஏன்? இதே ஸ்டாலின் அவர்கள் கூட ஜெயலலிதா மரணத்தப்ப அறிக்கை விடுறாரு, எதிரில் நின்று போராடணும்னு தான் நினச்சோமே தவிர நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டார் ஜெயலலிதா மரணம் அடைஞ்சப்ப. இந்த மாதிரியான நாகரிகங்கிறது கூட நான் சொல்ல வரல, மனித தன்மையை விட்டு விலகி வருமோ?
ஒரு இயல்பான மனித தன்மையிலிருந்தும் மனித குணத்திலிருந்தும் விலகிக்கிட்டே இருக்கோமா, இல்லை இந்த தலைமுறையினரை நாம் அந்த மாதிரி ஒரு 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 மனித தன்மையோட பயிற்றுவிக்க அப்படியான பழக்க வழக்கங்களை ஊட்ட மறந்துட்டோமா, என்னவோ தப்பு நடக்குது. இதெல்லாம் தான் நமக்கு நமக்கு நம்ம இதை விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜயை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த விஜயை பார்க்க போய் நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆனாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் ஊர் பேர் எனக்கு மறந்துட்டேன். ஒரு பால்காரர் தந்தை, அவங்களோட 2 மகன்கள், இரட்டை பிறப்பு, ட்வின்ஸு. அதில் ஒரு மகன் வந்து விஜயை பார்க்க போகிறேன்னு பின்னாடியே போய் வண்டியில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்கான். அவங்க அந்த பையனோட அப்பா வந்து ஒரு பால் வியாபாரம் பண்ணுறவர், பால்காரர். அவர் வந்து செய்தி தொலைக்காட்சியில் பேசும்போது சொல்கிறாரு, என்னங்க பண்ண முடியும், நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்து ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணேன். இப்போது இது நடந்திருக்கு. சொன்ன கேட்கல பசங்க. நம்ம அப்படியே அந்த அந்த மனுஷன் வந்து அப்படியே இறுகி போய் கண்ணீர் இல்லாமல், கண்ணீர் வற்றி போன ஒரு நபராக ரொம்ப இறுக்கமாக ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. அது வேறு என்ன பண்ணுறது? பிள்ளைங்களை பெற்றுட்டோம், நாம் தானே பார்த்தாகணும். வேணான்னு சொன்னோம், கேட்கல. நான் சமாளித்து தானே ஆகணும். இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு 15 லட்ச ரூபா செலவு பண்ணேன், கட்டி தானே ஆகணும். இப்போ இவனுக்கும் செலவு பண்ணி தானே ஆகணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை பேசுகிறத பார்த்து உடைஞ்சு உருகுலையாத நபர்கள் இருக்க முடியாது. அப்படியே உழுக்கிறோம். அவர் அப்படியே பாறை மாதிரி இறுகி போய் பேசுகிறாரு. எதிரில் நிற்கிற அத்தனை பேரையும் வந்து சுக்குநூறாக்கும் அவரோட வார்த்தை. அந்த பையன் மருத்துவமனையில் இருந்தால் விஜய் போய் பார்க்கல, விஜய் கட்சியினர் போய் பார்க்கல, எந்த உதவிகளும் பண்ணலை. மாறா திமுக அன்பில் மகேஷ் அவங்க போய் பார்த்தாங்க, உதவிகள் பண்ணதாக சொன்னாங்க. விடுங்க, இதெல்லாம் விடுங்க, கவனிக்கப்படணும். ஒரு தலைவனை பார்க்க, இல்லை ஒரு ரசிகனா ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போயிருக்கான். நீங்கள் அரசியல் தலைவனுங்கிறதே மறந்துருக்க. ஒரு நடிகன் அப்படியே வச்சுப்போம். ஒரு நடிகன், உங்களோட தீவிர ரசிகன், உங்களை பார்க்கறதுக்காக முட்டி மோதி வந்தால் ஏதோ அசம்பாவிதம் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, மருத்துவமனையில் இருக்கான். ஒரு ஃபோன் போட்டு கேட்டுருக்கணும். இல்லை ஏதாவது திடீர்னு ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு போய் சடனாக போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். அதுவும் முடியாது. ஃபோனில் பேசிவிட்டு நிர்வாகிகள் அனுப்பி பணத்தை கொடுத்து உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள், எவ்வளோ செலவானாலும் நம்ம பார்த்துக்கலாம், தேத்த சொல்லுங்கள், அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கள், ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து துணை நிற்போம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை. ஏன் இந்த கரூரில் மரணித்த 42 பேர் குடும்பத்துக்கு 42 பேர் செத்து போனவங்க குடும்பத்தில் மட்டும் அந்த விஜய் அறிவித்த உதவித்தொகை கொடுத்துருக்கிறதாவும், காயம்பட்டவர்களோட அடிப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு அறிவித்த 2 லட்சமோ 5 லட்சமோ அந்த அமௌண்ட் வந்து இன்னும் அதை பற்றி வாயே திறக்காத, இன்னமும் அதை கொடுக்கவே இல்லைன்னும் சொல்லப்படுது. இப்படியான இந்த மனித மாண்புகளை, மனித தன்மையை, மனித உணர்ச்சியை, மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த தன்மையிலிருந்து வெறும் ரசிக மனப்பான்மை. இந்த சோஷியல் மீடியா 2016 காலகட்டத்திலலாம் சோஷியல் மீடியா திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா, விஜய் ரசிகராக இருந்தால் லைக் பண்ணு, அஜித் ரசிகராக இருந்தால் கமெண்ட் பண்ணு, இதுன்னா ஹார்ட் போடு, அதுன்னா லைக் போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியா பதிவுகள்லாம் இருக்கும். அந்த கட்டத்திலேருந்து மாறி மாறி சமூக வலைதளங்களில் மக்களுக்கான உரிமையை பேசுகிற இடமாகவும், அரசியல் பேசுகிற இடமாகவும், சமூக ஊடகங்கள் மக்களுக்கான முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிற இடமாகவும் முற்போக்காளர்கள் தொடர்ந்து இணைஞ்சு போராடி எதையோ ஒன்று பண்ணி அதுக்கான தளங்களாக தகவல் தெரிஞ்சுக்கிற இடமா, அறிவியலை கற்றுக்கிற இடமா, படிப்பை கற்றுக்கிற இடமா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இடமா, இப்படின்னு பல்வேறு பக்கங்கள் இருந்தும் சமூக வலைதளங்கள் வந்து ஊடுருவப்பட்டு மக்களோட நன்மைக்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த காலகட்டங்களில் இந்த ரசிக மனப்பான்மை வந்து காணாமல் போச்சு. ரசிகனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது காணாமல் போச்சு. இவ்வளவு ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் இடைவெளியில் மீண்டும் பழைய இடத்தை விட மிக மோசமாக போய் நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த மனித உணர்ச்சியற்ற தன்மையில் போய் நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிக கொடூரமான விஷயம். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓகே, ஒரு நாள் நமக்கே அந்த தேர்தல் முடிவுகள் வந்து மிக அதிர்ச்சியை ஏற்படுது. கணிக்க முடியாத தேர்தல் முடிவாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தேர்தல் முடிவாக இருந்துச்சு. அந்த மாதிரியான நேரத்தில் திமுகவை சார்ந்த நபர்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு இதில் இருந்து மீள்றது மிகப்பெரிய கடினமான விஷயம்தான்.
என்ன அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக அதிலிருந்து மறுநாளே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டுறாரு, கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாரு. அதுக்கு மறுநாளே வந்து எல்லாரும் போய் தொகுதியில் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அவரும் கொளத்தூர் தொகுதிக்கு வெற்றி பெற்றவங்க போய் நன்றி சொல்றா கூட ஓகே. அவர் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றிருக்காரு. இருந்தாலும் மக்கள் நம்மளை நம்பியிருக்காங்க. வெறும் 3-3.5% வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் நம்ம தோற்றுருக்கோம். மொத்தமாகவே ஒரு 17.5 லட்சம் வாக்கு தான். மக்கள் நம்மளை வெகுவாக நம்பியிருக்காங்க. மொத்தமாக நம்மளை கைவிடல. மக்களுக்காக தான் நாம் மக்கள்கிட்ட போங்க, நன்றி தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் தெரிவிக்கிறார். வழிநடிகளும் வந்து அவங்க தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் சந்திக்கிற மக்களும் அழுறாங்க. அதையும் கேலி கிண்டலுக்கு ஆக்குற கூட்டமாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 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 சின்ன ஆறுதலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து அப்படி கிண்டல் பண்ணல. தெரியாத அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் விஜயை மட்டும்தான் அரசியல்வாதியாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த கூட்டம் மட்டும்தான் அந்த டெப்த்து தெரியாமல் அரசியலை புரியாமல் இந்த மாதிரியான மீம்ஸ் போடுறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, துள்ளி குதிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு சமூக அக்கறையோட ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அரசியலை கவனிச்சவங்க யாருமே அப்படி ஒரு மோசமாக ரியாக்ட் பண்ணல. ஆனால் இந்த இடத்துக்கு நாம் நகர்ந்திருக்கோம். 2011 அப்படி ஒரு முடிவை எடுத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், விஜயகாந்த் கார்னர் பண்ணப்பட்டு அவர் வந்து ஹராஸ் பண்ணப்படுறாரு லிட்ரலாக வடிவேலு அவர்களால். 2011 மிக கடுஞ்சொற்களால் தாக்கப்படுறாரு. குடிகாரன் பிராண்ட் பண்ணப்படுறாரு. அப்படியான இடத்துல நாங்கள் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் பக்கம் தான் நிப்போன்னு முடிவெடுத்த இந்த தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் 2026 கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளில் மனித தன்மையை சுத்தமாக மறந்து போன கூட்டமாக, இளைஞர் கூட்டமாக உருவாக்கி வச்சிருக்குமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. அதுக்காக மட்டுமே இந்த பதிவு. இனி நிறைய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வெற்றி தோல்வி, பாட்டாளி மக்கள் கட்சி, மொத்தமான அரசியல் சூழல் அப்படிங்கிறது நிறையா நம்ம ரொம்ப ஒன்றும் அவசரம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சும்மா வியூஸ்க்காக எதையாவது ஒன்று பேசி இவங்க கூட்டணியா அவங்க கூட்டணியா அதை பண்ணுறாங்களா இதை பண்ணுறாங்களான்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்போதுமே வந்து ஏன் இந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் கூட நம்ம சாதி இஷ்யூவை தான் பேசியிருக்கோம். சாதி கொடுமை நடந்ததை பற்றி பேசி பதிவு போட்டிருக்கோம். நமக்கு சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஊடகம் தான் அரசியல் வெங்காயம். அந்த சமூக மாற்றத்துக்காக கடுமையாக, உண்மையாக, நேர்மையான உழைப்பை வந்து அரசியல் வெங்காயம் செலுத்தும். ரொம்ப உண்மையாக இந்த மக்களுக்கும் சமூகத்துக்கும் இருக்கணும்னு நம்ம கருதுகிறோம். ஆகையினால் தேர்தல் வந்து இந்த சமூக மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு அளிக்குது. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால சமூகம் இந்த மக்கள் வந்து எப்படியா இந்த தேர்தலை அணுகியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வெற்றி தோல்வி எப்படி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அணுகியிருக்காங்க, கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க, வாக்கு சதவீதம்னு பார்த்தா 1%, 2% தான். இதையெல்லாம் தாண்டி பெருவாரியான மக்கள் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் வாக்களிச்சிருக்காங்க. பாஜகவை வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அப்படின்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் விவாதிக்க வேண்டியது இருக்குது, ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. தேர்தல் முடிவுகள் குறித்து நிச்சயமாக இன்னும் கூட நம்ம ஆய்வு பார்வையில் நாம் பேசுவோம். இதெல்லாம் விட முக்கியமாக வந்து முதலாளிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதலாளிகள் வெறும் முதலாளித்துவம் அப்படிங்கிற அடையாளத்தோடு அந்த மார்ட்டின் குடும்பமே வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது மிக 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 மோசமான ஒரு உதாரணம். மிக மோசமான. மீதி எல்லாம் கூட நீங்கள் இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கேள்வியை வச்சு நம்ம சில ஆளுமைகளோடு கூட சேர்ந்து பேசி நான் உங்களுக்கு பதிவுகளை கொண்டு வரலாங்கிற யோசனையில் இருக்கேன். பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து சமூக மாற்றத்துக்காகவும் விடுதலைக்காகவும் அரசியல் வெங்காயம் சமரசமற்று பயணிக்கும். நன்றி.